என்னோட ஸ்டைலாக எம்டி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் பருப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திடீர்னு யாரும் அந்த ஆம்பளை வயசுன்னு பயந்துடாதீங்க, நான் தான் சளி பிடிச்சிக்கிச்சு. மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும், அதை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெங்காயம், தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பருப்பு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.